ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கோக்னட் சட்னி காலையில் டிஃபனுக்கு செஞ்சது மிச்சமாயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற கோக்னட் சட்னியை வச்சு நம்ம என்னென்னவெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோக்னட் சட்னி எடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் நான் கோக்னட் சட்னியை இதில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் இது கூட தேவையான அளவு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவையான நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. பாருங்கள், இது ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷு. தோசை இட்லிக்கு இதை அதே சட்னியை நம்ம வச்சு சாப்பிட்டா போர் அடிக்கும். அதனால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி முறுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, இதை உடச்சி இதில் மிக்ஸ் பண்ணியும் அப்படியும் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நம்ம எது வேணால் பண்ணிக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், கோகனட் சட்னி, இட்லி பொடி, எந்த பொடியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இட்லி பொடி இப்போ போட்டிருக்கேன். வெங்காயம், இதெல்லாம் நீங்கள் போடுற சட்னிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட அரிசி மாவு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு அடை பக்குவத்துக்கு நாம் பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது இப்போ தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்தால் சட்னி அடை ரெடிங்க. அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கெட்டியாக தெரிஞ்சால் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சட்னி இருந்தால் அதை தாராளமாக இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அது தோசைக்கல்லில் போட்டுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம சட்னி அடை மாவு ரெடிங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் சீக்கிரம் வேகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா வதவதவதான் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோ தண்ணியாக பண்ணாலும் வரும். ஆனால் நான் சட்னி அடைன்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதை நல்லா சுட்டு எடுத்தால் சட்னி அடை ரெடிங்க. வேகட்டுங்க, ஒரு நிமிஷத்தில் பார்க்கலாம். அடுத்தது சட்னியை வச்சு என்ன ஐட்டம் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பணியார கல்லில் ஊற்றுங்க. இந்த மாதிரி எல்லா இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் தோசை மாவு ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது நம்மக்கிட்ட தேங்காய் சட்னி மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம லெஃப்ட் ஓவராக யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஓவர் ஐட்டமாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பணியாரத்துக்கு சட்னி தொட்டுக்க போய் அதை சேஞ்ச் பண்ணி இப்போ நான் பணியாரத்துலேயே சட்னி ஆட் பண்ணுறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்குங்க. அப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் தோசை மாவு ஃபில் பண்ணிட வேண்டியது தாங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சட்னி பணியாரம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி மேலே மாவு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வெந்துடுச்சு. இதை திருப்பி போடுறது பார்க்கலாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சட்னி பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. சட்னி அடை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, எந்த பொடி உங்கள் வீட்டில் இருக்கோ, பூண்டு பொடியாக இருக்கலாம், தேங்காய் பொடியாக இருக்கலாம், எந்த பொடியாக இருந்தாலும் சரி. இப்போ நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். அது கூட எங்கிட்ட இருந்த தட்டை, முறுக்கு இதெல்லாம் உடச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் சட்னி, ஆனியன், இட்லி பொடி, முறுக்கு, தட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்படியும் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். இதெல்லாம் இதை ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இதை ரெண்டையும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு நான் காமிச்ச மாதிரி தேங்காய் சட்னி, இட்லி பொடி, ஆனியன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியும் சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை கோகனட் சட்னியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.